மனசி வந்து சாப்பாடு அழகா இந்த சாப்பாடு செய்யறதுல ஸ்பெஷல் என்னன்னு சொல்றது மயூரி திறமா செய்யக்கூடிய ஒரு சாப்பாடுன்னு சொன்னா கொஞ்சம் அழகாக ஏந்தான் பிறந்தேனோ போதும் நான் பட்ட பாடு. சூப்பர் சூப்பர்ரா ஏத்துறா முறுக்குனா தான் ஓடும். இது எப்படி முறுக்கேக்கில் சவுண்ட் வந்து பாருங்க. ஐயா இருக்கா முறுக்கி காட்டு. மீட்டர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாதவி எப்படி வித்த காட்டுறாள்னு பாருங்க. இது வந்து கிளிப் மாதிரியும் இருக்கும். ஆனா உங்களுக்கு கொண்டு போ. இது என்ன சார்? இது வந்து உங்களோட பிள்ளையால இப்ப உங்களுக்கு கலைச்சல் கொடுக்காம இருக்கணுமா? அப்ப இந்த டிகே பண்ணி ஃபேஷன் வேர்டுக்கு வந்து இதை மட்டும் வாங்கிட்டு போங்க. இது என்ன சாமா மயிரி? பார்ட்டி ஃப்ராக். எத்தனை வயதுக்காரருக்கு? ஓ சின்ன வயதுக்காரருக்கு வந்து இப்போ ஐயா ஒரு வணக்கத்தை சொல்லி ஆரம்பிப்போம்மா. நாங்கள் வணக்கத்தை சொல்லணும் பார்த்து. வணக்கம். என்னினிய உறவுகள் அனைவருக்குமே வழக்கமாக சொல்கிறதான் எங்களுடைய அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்து கொள்கிறேன். நானும் குட்டி மகனும் எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கடையில் மாடலான விளையாட்டு கார்கள் வந்து இருக்குது. சின்ன அதாவது குறைந்த விலையிலிருந்து கூடிய விலை வரைக்குமான பொருட்கள் வந்து இங்கே வந்து இருக்குது. இதெல்லாம் விலை உயர்ந்த பைக்குகள். அதே வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் விலை குறைஞ்சது. நிறைய என்னென்ன மாடலில் வந்து எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாடலில் வந்து எங்கள்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த பைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கிளிநொச்சியிலேயே இல்லை. இந்த பைக்கெல்லாம் எங்களோட கடையில் வந்து வந்திருக்குது. வேறு உறவுகள் இப்படியான பைக்கை தான் கேட்டிருந்தீங்க. நான் முதல் நார்மல் பைக் எடுத்து வச்சுருந்தேன். அப்போ கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி பைக் தேவைன்னு சொல்லி. இது கொஞ்சம் விலை கூட. இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட இடத்துக்கு வந்து வாங்க. டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்டு இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்மபுரம் ஹாஸ்பிட்டல் அடி. ஒரு கதையும் காட்டுங்க. தர்மபுரம் ஹாஸ்பிட்டல் அடியில் டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்டுன்னு சொல்லி இருக்குது. இங்கே வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகல பொருட்களையுமே பெற்றுக்கொள்ளலாம். அதில் பிரதானமாக ப்ரெக்னென்ட் லேடிக்குரிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகக்கூடிய அவ்வளவு சாமானையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் முழுமையாக. அதே மாதிரி சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்கள். அதில் இந்த பைக்கை வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்த ஒரு மாடல். இந்த பைக்கை சொல்லி ஆகணும். கீயை வந்து இருக்குது. கீயை போட்டோன்னு பாருங்கள் அப்படி இருக்காண்டு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆக்சிலேட்டர் மாடல் இப்போ முதல் வந்தது இப்படி இதில் அமர்த்தினா ஓடும். ஆனால் இப்போ இதில் அமர்த்தினா பிரேக், இது ஆக்சிலேட்டர். இதை முறுக்குனா தான் ஓடும். இது எப்படி முறுக்கேக்கில் சவுண்ட் வந்து பாருங்கள். ஐயா இருக்கா முறுக்கி காட்டு. மீட்டர் அப்படி வேலை செய்துட்டு பாருங்க. அப்படி ஐயா இது எப்படி பைக் என்ற ஒருக்கா சொல்லிவிடு. ஐயா நல்ல பைக்கா? ரைட். அப்போ ஆரிஸுக்கும் வந்து ஒரு பைக் கொண்டு நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கொண்டு ஆரிஸுக்கு என்ன பைக் பார்க்கலாமன்றதை பற்றி வந்து பார்ப்போம். இப்போ எங்களை காட்டிட்டீங்களா? இந்த இப்போ அண்மையில் வந்து கட்டாரில் இருந்து ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தால் தங்களுடைய இல்லத்தில் போய் கொண்டே கொடுங்க, தன் சகோதரியோட மகனுக்கு கொண்டே வழங்குங்கன்னு சொல்லி அப்போ கொண்டே வழங்கியிருந்தேன்னா அதுபோல் வேறு உறவுகள் வந்து உங்களுடைய சொந்தங்களுக்கு பரிசளிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் திடீரென்று சிறுவர்களுக்கு இதை திடீரென்று கொண்டே கொடுக்க ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், ஆசையாக இருக்கும். எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை. அப்படி யாராவது உறவுகள் நீங்கள் வேண்டி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட தொடர்பு கொண்டுட்டிங்கன்னா அதை டெலிவரியும் செய்வோம். கொண்டு போய் அந்த ஸ்பாட்டில் எந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த வண்டிகளை வந்து கொடுப்போம். இது பல ரகத்தில் பல மாடலில் இருக்குது. இது ஒரு மாடல். அதே மாதிரி இது மாதிரி நிறைய வந்து விதமாக இருக்குது. அதுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்டது இதுக்கு பேட்ரி இருக்குது. இது ஒரு சிலதுகளுக்கு பேட்ரி இல்லை. சின்ன ரகத்தில் இருந்து பெரிய ரகம் வரைக்குமே இருக்குது. பிள்ளைகளுக்கு அவை வேண்டி கொடுக்கலாமா கொடுக்கலாதா இதை பற்றி சொல்லுங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகள் இப்போ இது பேட்ரி இல்லை. ஒரு பெரிய ஆள் வச்சு தள்ளி கொண்டு போக இப்போ ஒரு 2 வயது 1.5 வயது 2.5 வயது பிள்ளைகள் வந்து இதில் வந்து பயணிக்க அவைகளுக்கு நல்லா இருக்கும். அப்படி வச்சு தள்ளி கொண்டு போக அதே மாதிரி ஒரு ஐட்டம் தான் இதில் இருக்கிறது. என்ன இதோட விலைகள் வந்து எல்லாமே வந்து குறைவாக தான் தருவோம். இப்போ நாங்கள் ஒரு விலையை வந்து சொல்ல கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ 2 ரூபாய்க்கு வாரின்னா நான் 1 ரூபாய்க்கு வாரின மாதிரி நிற்பாங்க. அப்போ அதுகளெல்லாம் தவிர்த்து நீங்கள் வேறு கடையில் போய் இதை எடுக்கிறதுல கேளுங்க. போகிறங்க பாருங்க ஐயா. ரைட்டா
மகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டாள் பள்ளிக்கூடம் முடிச்சு இப்போ தான் வந்திருக்கிறாள் இந்த மகள் பள்ளிக்கூட பிஸியில் இருக்கிறபடியாக அவள் வந்து இப்போ கேமராக்குள்ளே இறங்குறையில் எதிர்காலத்தில் இறங்குவேன் என்ன பாதவி அவர் பாட்டுக்கு பழகி கொண்டிருக்கிறா டான்ஸ் ஒன்று செய்வோம் ஐயா ரைட்டா இப்போ ஹாரிஸும் பைக்குக்கு மாடல் பண்ணி கொண்டுக்கிறான் சரி வாங்க ரைட் அப்போ அந்த பைக்கை காட்டிட்டோம் அப்போ எங்கட கடையில் வந்து பொருட்களை பெற்றுக்கொள்ள நினைக்கிற உறவுகள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி வெளியில இருந்து நீங்கள் உங்களோட வீடு இன்ன இடத்துல இன்ன பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு கொண்டே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதையும் செய்கிறதுக்கு தந்து தயாராக இருக்கிறோம் எந்த ஏரியான்னு சொன்னால் வண்டி காசோட சேர்த்து எவ்வளோ தூரம் போகணுமோ அதுக்குரிய டெலிவரி சார்ஜ் வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கொண்டு போய் அந்த இடத்துலையே வந்து கொடுப்போம் எங்கள் இடத்துக்கு பக்கத்துலேன்னு சொன்னால் அது தேவையில்லை அதுவே கொஞ்சம் லாங்காக போகணும்னு சொன்னால் கட்டாயம் இது செய்வேன் என்ன மாதிரி ஐயா இது நல்லா இருக்குமா ஸ்டைலாக ஓடி காட்டு பாப்போம் இது இருக்கா முடிச்சியா வாரம் தாண்டா டேய் டேய் இந்த வண்டியில் இடம் ஐயா நீ உனக்கு ஆ இதை எடுக்கிறியா இது ஓகேயா இருக்குல்ல உனக்கு இதுதான் ஓகே இருக்குன்னு சொல்றாங்களா இது உண்மையாவே உனக்கு அளவான வண்டி அப்பா இது உனக்கு தானா சரி இந்த வண்டியை ஹாரிஸுக்கு கொடுத்து விடுவோம் ஓகேவா செய்து விடுவோமா அப்படி சூப்பர் சூப்பர்ரா ஏத்துறா கெட்டிக்காரன்டா டேய் ஓகேயா இது பிடிச்சிருக்கல எல்லா பைக்கையும் விட இது அதை விட இது நல்ல சூப்பர் நான் அதை எதிர்பார்க்கல என் மகன் கெட்டிக்காரன் தானே அவன் பிச்சைக்காரன் தானேடா ஓ ரைட் ஐயா ஓகே தானே உனக்கு சந்தோஷம் தானே ஓ மகனுக்கு மகன் வந்து எல்லா பைக்கையும் பூட்டுற எல்லா பைக்கையும் பார்த்துட்டு இதை எனக்கு தாங்க பாடுவான் என்னத்துக்கு பூட்சிட்டிக்கு பூட்சிட்டிக்கு என்னத்துக்கு தான் கேட்குறேன் போய் என்ன செய்யறது பத்தி அக்கா பேசுறாள் அப்பாக்கிட்ட காசெல்லாம் நீ அழிக்கிறேன் ஐயா ஓகேவா உனக்கு ஓகேவா ரைட் ஹாரிஸுக்கு பைக் கொடுத்தாச்சு அதே மாதிரி இந்த பைக் ஐட்டத்தை வந்து பெற்றுக் கொடுக்க போகிற உறவுகள் வந்து பெற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டேன் மயிரி வாங்க அதே மாதிரி மாமன் அப்படின்னு சொன்னால் தாய் மாமன் இப்போ அக்காவோ சகோதரிகள் உங்களோட சகோதரிகளுக்கு வந்து குழந்தை கிடைக்க இருக்குது அப்படின்னு சொன்னால் அவையில் சந்தோஷப்படுத்துகிற விதமாக அவையில் குழந்தை கிடைக்க போகிற நேரம் இப்படி ஒரு தொட்டியில் வந்து வண்டி கொடுத்துட்டிங்கன்னா அவைகளுக்கு இனி இல்லைன்ற ஒரு சந்தோஷமாக வந்து இருக்கும் அதே மாதிரி சிலைகள் கிஃப்ட் ஐட்டங்கள் ஆக்களுக்கு வந்து வழங்கக்கூடிய கிஃப்ட் ஐட்டங்கள் மயூரி புது வேறு என்ன இது வந்து என்ன சின்ன பிள்ளைகளுக்குரிய கொமோட் கொண்டே இது செய்யக்கூடிய மாதிரி என்ன கொமோட் வந்து இருக்குது கொமோட் ஐட்டம் வந்து புதுசாக வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா கொமோட் ஐட்டம் அதே மாதிரி இந்த கவரிங்கில் தான் நாங்கள் ஸ்பெஷல் இப்போ கவரிங்கை வந்து காட்டுங்க இப்போ தோடு ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விதமான டிசைன்ஸில் என்னுடைய துணைவியார் தேர்வில் தெரிவு செய்யப்பட்டது வந்து இருக்குது செயின் எல்லாமே வந்து தங்கம் தான் தங்கம் நீங்கள் போட்டுக்கொண்டு போனால் நீங்களே சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க இல்லை இது கவரிங் அப்படின்னு சொன்னால் என்ன அவ்வளோத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறத தான் பார்த்து வந்து எடுத்துருக்குறோம் என்னையா எங்கே பார்த்து வர்றது பயந்து வந்தவாவா என்னடா இப்படி சொல்கிற இந்தா இது இந்த பதக்கத்தை அன்றைக்கு ஆரம்பம்னு சொல்லிட்டா மயூரி ஆனால் பதக்கங்கள் விதமாக பதக்கம் இருக்குல்ல வேறு டிசைன்ஸில் பதக்கம் வந்து இருக்குது அதே மாதிரி சௌரி முடின்னு சொல்கிறதா என்ன முடியுது முடி வந்து ஆக்களுக்கு வந்து இது செய்யக்கூடிய தலைமுடி வந்து இருக்குது அதே மாதிரி வாடாத ரோசாப்பூ இருக்குது அதோடு சேர்த்து உடுப்பு ஐட்டங்கள் வந்து விதமாக இருக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாரி இது இப்போ நீங்கள் தனியாக ஒரு பக்கத்தில் ஒரு பொம்மை அண்டு வரும் புறவிங்க திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கல்லோ
இதில் என்ன வச்சுருப்பாங்கன்னா இந்த கதிரை அப்படி வச்சுருப்பாங்க. அதுக்கு வண்டில் இங்கே குளுக்க சத்தங்க இருக்குதுந்தா இப்படி இந்த இப்படி எல்லா சாமானும் அதுக்குள்ள சைடில் இருக்கும். எல்லா சாமானும் இருக்குமே. இதுக்குரிய எல்லா சாமானும் இருக்கும். ஓ, நல்ல ஒரு பொருள்னு சொல்லி பாதவி வந்து சொல்கிறா. இதை நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து வண்டி கொடுக்கணும். இது என்ன பொருள் பாதவி? இது வந்து நீங்கள் அந்த இப்படி ரெக்கை பின்ன கொழி கொண்டு வந்து அலிஸ் பேண்ட் அப்படி விட்டுட்டு அந்த இது இருக்கல்லோ இதை கையில் வச்சுருந்தா உங்களை பிள்ளைகளை பார்க்க உங்களுக்கு வடிவாக இருக்கும். பறக்கிற மாதிரி இருக்குமா உங்களோட பிள்ளைகள்? ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி அப்படியா? என்னப்பா இதுவும் போனாமா? என்னையா மாறி மாறி முடிவு எடுத்து கொண்டிருக்கிறான். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா ஒரு பைக்குக்கு மாறி கொண்டிருக்கிறான். இவனை என்ன செய்யறது? இவனை எது இந்த பைக் தான் பிடிச்சிருக்கா? இப்படி ஒவ்வொரு பைக்குக்கு மாறி கொண்டிருக்கிறியா? ஒரு பைக்கை சொல்ல உனக்கு எது எந்த பைக் பிடிச்சிருக்காண்டு? எது விட இது விட சார்ஜர் இல்லை. உனக்கு எந்த பைக் உனக்கு பிடிச்ச பைக்குன்னு சொல்லு. ஒரே கதையா சொல்லு. கதை வேணாம், கணக்க கதைக்க தேவையில்லை. அப்பா இதை மட்டும் எடுப்போம்னு சொல்லுவாப்போம். எந்த பைக்? ஆப்பா இது என்னது? இதுக்குள்ள ஒரு லிக்விட் ஒன்று ஊற்றி விட்டா அந்த இடமே வாசமாக இருக்கும். இது வந்து காவில் ஃபிட் பண்ணி விட்டுட்டு இந்த லிக்விட் இதை வச்சு விட்டா நல்ல வாசமாக அந்த இடமே வாசமாக இருக்கும். ஓ, இது அந்த வாகனங்களுக்கு வைக்கிற வாசம். இல்லை வாகனத்துக்கு நல்ல ஒரு வாசம். ஓ, எங்கட வாகனத்துக்கு வச்சு விடுவோம்மா. ஆரிச்சோடைய உள்ளுக்கு ஏறுறது மனம். ஓகேயா? என்ன செய்வோம்? கொண்டாங்க போய்க்குள்ள கொண்டே வைப்போம். ரைட், இந்த மாதிரி காரக்குரிய ஐட்டங்களையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். வேறு என்னென்ன பொருட்கள் தேவையோ புதுசாக இந்த பஞ்சாபி ஐட்டங்கள் வேறு என்ன மாதிரி எங்களோட கடையில் இருக்குது. ஓ, எங்க பாப்போம் பாதவி என்ன சொல்கிறாள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னதுக்கப்பா? என்னடா அவன் சொல்ல வந்தவன்? ஏதோ ஒன்று சொல்ல வந்தவன்டா. தாய்லாந்துக்கு போய் இந்த கதிரையை எடுத்துட்டு போக மாட்டேன் இந்த பகன் சொல்கிறான். நில்லு இது வந்து பார்த்தீங்கன்னா பாதவி சொல்லி முடிக்கட்டு நான் அதுக்கு பிறகு காய்க்கிறேன். பாத்தீங்கன்னா நீங்க அப்படி சூறுகள் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் தேவை வந்துட்டேன்னு போனீங்கன்னா இந்த பேக்கை நீங்க இப்படி கொடியை கொண்டு போகலாம். இது ஒரு முக்கியமான ஒரு பொருள். நீங்க உங்களுக்கு கால் உதவி ஏதாச்சும் வந்துச்சுண்டா இதை நீங்க அந்த பேக்ல இருந்து இப்படி வெளியில எடுக்கணும். இங்க பாருங்க, உங்களுக்கு கால் உலை வந்து வந்துட்டுது என்று சொன்னா நீங்க போன இடத்துல உங்களுக்கு கால் உலை வந்துட்டேன்டா இதை அப்படி நீங்க எடுத்தா இந்த இப்படி நீங்க எடுத்துட்டு பேக்கில் இருந்து நீங்கள் வெளியே எடுக்கணும். முதல் எடுத்துட்டு இப்படி செஞ்சா எப்படி செய்தா வரப்போது கதிரை அதில் நீங்கள் இப்படி சிம்பிளா இது என்ன வைத்து ஒரு கல் எடுத்து போட்டு உட்கார இல்லாமல் நீங்கள் போகிற இடத்துக்கு இதையே காவி கொண்டு போய் இது வந்து பெரியாக்கள்லேருந்து சின்னாக்கள் எல்லா வெயிட்டையுமே தாங்கும். பெரியாக்கள் எங்கே பார்ப்போம். நானும் இருந்து பார்க்குறேன். உனக்கா பாதவி சொல்கிற கதை உண்மைதான். ஐயா அப்படி உண்மையிலேயே கல்லில் இருக்கிறத விட இதம்மா தான் இருக்கு. மகனம் ஒரு கைது பார்க்கட்டும். எப்படி மகன் இது எப்படி இருக்குன்னு சொன்னா தானே ஆக்கள் அவை அப்போதான் வேண்டுகிறோம். இந்த பொருளை சொல்லு, இதை எப்படி இருக்குன்றத சொல்லு. கல்லில் குந்தி இருக்கிறதுக்கும் இதில் குந்தி இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து நீங்க அப்படி குட்டீஸ் கொண்டு போனாங்களுக்கு இது ரொம்ப உதவியானது உண்டு. குட்டீஸ் வச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாதவி சொல்றா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொண்டு போகணும்னு ஆசையா இருக்கும், ஆனா முடியல. இதுக்கு ஒரே தீர்வு இதுதான். போட்டிங்கன்னா உங்கள் அளவுக்கு யாருமே அழகான ஒரு கொண்டா வந்து போட்டு வந்திருக்க மாட்டாங்க. என்ன பாதவி?
இது வந்து ஒரு கிளிப் மாதிரி தான். இதை நீங்கள் அப்படி உங்களுக்கு முடி அப்படி சுற்றி அதில் அப்படி கொழுவி விடுங்க. சுருட்டி போட்டு கொழுவி விடணுமா பாதவி? இப்படி கொழுவி விட்டா முடி இப்படி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதவி எப்படி வித்த காட்டுறாள்னு பாருங்க. இது வந்து கிளிப் மாதிரியும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கொண்டு போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கிற மயிரிட்ட வந்துருக்கிற ஒரு மாடல். இதில் வந்து பல கலரில் வந்து இருக்குது. இது எத்தனை வயது பிள்ளைகளுக்குரியது மாரி? எல்லா வயசுக்குரிய பெரியாக்கள்ல இருந்து எல்லாமே பெரியாக்கள்ல இருந்து சின்னாக்கள் வரைக்கும் நீங்கள் இதை போட்டு சந்தோஷப்படலாம் அப்படின்றத மயிரியக்கா சொல்கிறா. பாருங்க இங்கே இதுக்கு என்ன பேர் மயிரி இந்த சட்டைக்கு? லயங்கா. ஆ என்ன சட்டை பாதவி? இதை பற்றி நீ சொல்லன் பாதவி, நீ சொன்னா தானே. இது வந்து அந்த நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிராண்டாக இது மற்றும் கிராண்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்காது. ஆனால் இதான் இருக்கிறதுலையே ஒரு வடிவானது சட்டை. நீ கதைச்சா பாதவி, நீ கதைக்கிற கதையில் ஆக்கள் வேண்டணும். அப்போ வேண்டுற மாதிரி கதை பார்ப்போம். இது மட்டும் நான் 40 ஃப்ராக் வாங்கினேன்னு எனக்கு குத்துது அப்படி பண்ணாமல் சொல்ல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள சாஃப்ட் துணி இருக்கு. அதனால உங்களோட பிள்ளை இது வைக்கனால அனுபவிச்ச ஒரு வேதனையை வந்து சொல்ற முந்தைய ஒரு சட்டை ஒன்று எடுத்து அதை உடம்புல குத்துதுன்னு சொல்லி அந்த சட்டையை போட மாட்டார். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா உள்ளுக்கு குத்தும். ஆனால் இதுக்கு சாஃப்ட் கொடுத்துருக்குன்றது உண்மையான பிள்ளை வந்து அதை உள்ளுக்கு தொட்டு பார்த்து சொல்லி இருக்கிறாளே நடி சரியா தான் சொல்லி இருக்கிறாள். ஓ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா சட்டைக்கும் எத்தனை வயதுக்காரரும் போடலாமா? குறிப்பிட்ட பெரியாக்கள்ல இருந்து சின்னாக்கள் மட்டும் எல்லாருக்குமே இருக்கு. பாதவி இந்த சட்டையை பற்றி சொல்லி விடு. இது யார் போடலாம், என்னத்துக்கு போடலாம்ன்றதை பற்றி இருக்கா கொஞ்சம் விளக்கம் கூட பாதவி. இது வந்து நீங்க உங்களுக்கு பிறந்த நாள் வந்துட்டுன்னா அந்த கூட கூட குடையும் இருக்குது. குடையும் ஐயா இருக்கா காட்டி விடுது தரமான குடையண்டு. இதான் நல்ல ஒரு குதிரை. குதிரை கூட கூட இதான் நல்ல குதிரை. எடுக்க கூட வழியா எடுக்க கூட. இந்த பாவிக்கிற மாதிரி இதுல விசில் கூட இருக்கு. இது வந்து திறக்கணும் அப்படியேண்டா இந்த இந்த இப்படி செஞ்சுட்டு நீங்க மேல அப்படி போத்தல் மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்க இந்த இப்படி செஞ்சுட்டு இப்படி நீங்க விட்டீங்கன்னா வடிவா சின்ன பிள்ளைகள் ஓ சின்ன பிள்ளைகள் வந்து பிடிக்கணும். விடு பாதவி அவன் சொல்லுவான். இது என்னண்டு இதை பாவிக்கிறேன் ஆரி சொல்லுவான். இது என்னண்டையா இப்படி எடுத்துக்கொண்டு நீங்க சந்தோஷமா போகலாம். நீங்க அப்படி ஜூஸும் இதுல மேல குடிக்கலாம். ஓ அத குடைய பூட்டி வைங்க. அடுத்தது வேற என்ன காட்ட போறோம் பாதவி? வேற என்ன பாதவிட்ட கொடுங்க. சில விஷயங்களை பாதவிட்ட கொடுத்தீங்கன்னா அதை எப்படி சொல்லணும்ன்ற விதம் வந்து அவளுக்கு தான் தெரியும். இங்கே வேற யாருக்கும் தெரியாது. அதை வந்து ஒவ்வொரு பொருட்களையும் விளம்பரப்படுத்துறேன்டா அதை எப்படி கதைக்கணும் என்ன சொல்லணும்ண்டு. இந்த பொம்மையை ஆக்கள் பண்ற மாதிரி ஒரு காய்ச்சி விடமா அதற்கா செய்து காட்டு எப்படி என்று. இது வந்து உங்களோட பிள்ளையால இப்போ உங்களுக்கு கலைச்சல் கொடுக்காம இருக்கணுமா? அப்ப இந்த டிகே பண்ணி ஃபேஷன் வேர்டுக்கு வந்து இதை மட்டும் வாங்கிட்டு போங்க. சும்மா தரமா இருக்கும். என்ன செய்யணும்? இதை நீங்க இப்படி பின்னுக்கு திரும்பிங்கன்னா ஒரு பத்தி ஒன்றும் போட தேவையில்ல. இந்த அப்படி பிளாக் ஒரு இந்த கலர் சோஃபியா இருக்கும். இப்படி விட்டு உங்களோட பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருப்பாங்க. மற்றபடி பத்தியும் இறங்காது. புள்ள பார்த்து சந்தோஷப்படுமா? அதான் கேள்வி. புள்ள பார்த்து சந்தோஷப்படும். எப்படி சிரிக்கும் அந்த பிள்ளைன்றதை சிரிச்சு காட்டுங்களேன். அவ பார்த்து கை தட்டி வெட்டமா சிரிச்சு கொண்டு இருக்கும். நீங்க இப்படி தனியா இருந்து விளையாடுவீங்களா? அப்படி பொம்மை இருந்தா என்னென்ன விளையாடுவீங்க? விளையாடுவோம். மற்ற இந்த பொம்மைன்ற கூந்தல் பார்த்து தான் எனக்கு கண்ணு. கடைக்கார வந்திருக்கிறோம். ரெண்டு வாங்க. அதை ஏன் பிற கலட்டுறீங்க? சரிதானே எல்லாம் முடிஞ்சது தானே? அதை வைங்க. அதை காட்டிட்டேன் தானே ஐயா. இப்போ நீங்கள் கடையில் குழப்படி செய்யாமல் இப்படி எல்லாம் ஒவ்வொரு அம்மாவுக்கு உதவி அனுப்பிங்களா? நீங்கள் கடையில் குழப்படி எல்லாம் செய்கிறேன்னு சொல்லினா ஆப்பா குழப்படிக்காரனா நீ? ஓ என்ன மாதிரி? ஓ மயூரி வந்து நிறைய பொருட்களை வந்து வண்டி வச்சுருக்கு. அதோட சட்டைகள் வந்து நிறைய மாடலில் வந்து இருக்குது. ஒன்றையும் எடுத்து காட்டுறதுல நேர வரைக்குள்ளே தான் உங்களுக்கு அது வந்து இதாக வந்து இருக்கும்.
என்னென்ன இருக்குன்றது. இது என்ன சாமான் மாதிரி? பார்ட்டி ஃப்ராக். எத்தனை வயதுக்காரருக்கு? ஓ, சின்ன வயதுக்காரருக்கு வந்து இப்போ உங்களோட பிள்ளைகள் வந்து 2 வயது 3 வயது 4 வயது பொம்பளை பிள்ளைகளுக்கு பார்ட்டி ஃப்ராக் வந்து சூப்பராக இருக்கும். கொமனான ரெட் கலர் வந்து ஆன் பண்ணி இருபாலரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொமனான எல்லாரையுமே கவரக்கூடிய ஒரு கலராக வந்து இருக்கிறது ரெட் கலர். அந்த கலரில் வந்து இருக்குது. போட்டிங்கன்னா ரோஸ் தான். பிள்ளை வந்து ஒரு ரோசா பூவை பார்த்த மாதிரி இருக்கும். என்ன அப்படி தானே மாதிரி அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ரைட். அது சைஸில் ஒவ்வொரு சைஸுக்கு மாடலும் வேறு வேறு பேட்டர்னில் இருக்குது. ரைட். அப்போ இப்படி நிறைய பொருட்கள் வந்து இருக்குது. விதமாக நிறைய ஐட்டம் வந்து இருக்குது. டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்ட் இதுக்கு வந்து வந்துட்டீங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு போகலாம். வேறு என்ன பாதவி நீ சொல்ல நினைக்கிற? வேற அப்பா பாட்டு ஒன்று படிச்சு விடு. போனா போகுது படிச்சு விடு. கொஞ்சம் அழகாக ஏந்தான் பிறந்தேனோ போதும் நான் பட்ட பாடு செய்கை ஒரு பக்கம் சிங்கம் ஒரு பக்கம் நடுவில் நான் தாண்டி ஆடு என் ஜீவன் போனாலும் உன் கைப்பை நான் காப்பேன் சிறு கொஞ்சம் சீக்காதா வந்தேன் மீண்டும் நானே வந்தேன் எனது கனவை எடுத்து செல்ல வந்தேன். ரைட். ஆரிஸ், அப்ப நீங்க ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்க. ஆரிஸ் படிச்சு விடு. காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே நீ தேடும் போது வருவதில்லை போகும் போது சொல்வதில்லை நீ தேடும் போது வருவதில்லை விட்டு போகும் போது சொல்வதில்லை காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே நீ தேடும் போது வருவதில்லை விட்டு போகும் போது சொல்வதில்லை. உண்மை கதையா இல்லையா பாதவி? பணம் தேடைக்குள்ள வருமா? இல்ல. விட்டுட்டு போய்க்குள்ள சொல்லிட்டு போகுமா? இல்ல. ரெண்டுமே அதால தான் அப்படி படிச்சிருக்கிறாங்க. எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்குது. மகனுக்கு ஏதாவது கொடுத்தா சந்தோஷப்படுவானு எல்லாத்தையும் மாறி மாறி இல்லாதையா சொல்லி கொண்டு இருக்கிறோம். உண்டை சொல்றேன் இல்லையே இதுதான் எனக்கு இது எனக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒன்றை சொல்லுவா முதல். அப்பா இந்த உயிரில் மேலும் உயிரின் மேலா இதை பிடிச்சிருக்குன்னு சொல்ற அளவுக்கு எது பிடிச்சிருக்கு? இவ்வளவு பைக்குள்ள அந்த பைக் தான் பிடிச்சிருக்கா? வடிவா ஜோசி உனக்கு ஒரு ஜோசிக்க டைம் தான் பிறகு எடுத்துட்டா மாத்தேலாது. நீ பைக் எடுத்துட்டியண்டா மாத்தேலாது. இப்படி குந்தி இருந்து யோசிப்பம்மா இதுல இப்படி குந்தி இருந்து யோசிச்சா வந்துடும். ஓகேயா? குந்தி இருந்து யோசிக்கிறது சும்மா இல்லை. இப்படி நாடியில் கையை கொடுத்து யோசிச்சாதான் வரும் எது நல்லதுண்டு. இப்படி நாடியில் கையை கொடுத்து யோசி பார்ப்போம். நாடியில் கையை கொடுத்து யோசிக்க அதான் வருதா உனக்கு? வடிவா நீ அந்த பைக்கை பார்க்காம இப்படி கண்ணை மூடிக்கொண்டு நாடியில் கை வச்சுக்கொண்டு யோசி எந்த பைக் உனக்கு நல்லா இருக்குமெண்டு யோசிச்சு போட்டு எனக்கு சொல்லு. இதுதான் நல்லா இருக்குதா? எந்த இது உனக்கு வந்து கொண்டே விழுத்தாம கொள்ளாம நல்ல வடிவா ஓடுவியா? எப்படி வச்சிருப்ப வீட்டுல? தண்ணி இல்லை ஐயா போட்டு கழுவுற. முதல்ல ஒரு பைக் பண்ணி தந்தா அப்படி தானே செய்த நீ? இது நல்லா இருக்குது. எது? என் மகனால எனக்கு கரைச்சலப்பா. ஒரே பைக் கண்டு விடியில இருந்து பின்னேரம் மட்டும் கடையில் உள்ள எல்லா பைக்கையும் பூட்டினோன்னா கேட்குறான். அது எனக்கு பிடிச்சிருக்கண்டு. நான் என்ன செய்யறது? சரி எடு உனக்கு பிடிச்சிருந்தா எடு. எடுத்துட்டா பிறகு மாத்தேலாது. என்னடா இந்த மனசி வந்து சாப்பாடு அழகா இந்த சாப்பாடு செய்கிறதுல ஸ்பெஷல் என்னென்னு சொல்கிறது மயூரி திறமா செய்யக்கூடிய ஒரு சாப்பாடுன்னு சொன்னால் குளியல் சோறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வெள்ளிக்கிழமை அடிச்சுக்குள்ள ஆக்காள் இல்லை வேறு யாரும் வந்து பார்த்துட்டு சொல்லுவீங்க இது சோம்பறியல் செய்கிற வேலைன்னு சொல்லி. அப்படி இல்லை டேஸ்ட்டுக்காக
அம்மாச்சி ஏனப்பா அழுகிற நீ ஏன் அழுகிறான் அப்பா அழும்பு நான் நீ சாப்பிடுவோம் அப்பா அழும்பு அப்பா அப்படி நிலத்தில் படுத்த அப்பாவை அவமானப்படுத்தாதே ஐயா எங்க வந்துட்டுதா ஊர்கா ஆரேஷ் கொண்டா ஓ பக்கெட் ஊர்கா வந்துட்டுது நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட் ஒன்று கொடுக்கும் தேசி புளி தானே ஊருக்கா இப்போ தேசி புளி விட்ட மாதிரி தான் ஒரு ஃபீல் ரைட் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு ஒவ்வொரு வெள்ளையும் நீங்களும் வந்துட்டீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் குளியல் சோறு சாப்பிட்லாம் என்ன மகன் என்ன 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 நீ சாப்பிட்டு வர என்ன சாமான் ஓ என்ன இந்த மகனுக்கு கடைசி மட்டுமே நான் பைக் கொடுக்கல என்ன செய்வோம் கொடுப்போமா விடுவோமா என்ன செய்யலாம் ஆ இந்த பைக் கொடுங்க யாருக்கு எனக்கு சின்ன பைக்கை தந்துட்டீங்கன்னு சொல்கிறானோ தெரியல பிறகு ஆ சின்ன பைக்கை தந்துட்டீங்கன்னு சொல்கிறானோ தெரியல சின்ன பைக்கை சொல்லுவேன் சொல்லுவியா அப்போ பெரிய பைக்கை தானே கொடுக்கணும் சோழி இல்லாமல் பெரிய பைக்கை கொடுங்க பெரிய பைக்குன்னா இந்த பைக்கை தர அம்மாட்டக்கள் எந்த பைக் வேணுமெண்டு உனக்கு பிடிச்ச பைக்கை காட்டிக்கடு ஆ எந்த பைக் வேணுமெண்டு கேளண்ணா உன அந்த பைக் அதை ஓடி காட்டுறியா நீ விழுத்தாம வடிவா ஓடி காட்டுவியா இருந்தால் உனக்கு நான் அதை தர்றேன் ஓகேயா ஓகே தானே 2 பேரும் இன்றைக்கு வீடியோ எடுக்கங்க போவோமா ஆயா வீடியோ எடுக்கங்க போவோமா எங்கே போவோம் பீட்சா சாப்பிடவா வீடியோ எடுக்கிறதுக்கு எங்கேயாவது இடத்துக்கு போவோமே ஐயா நல்ல இடமா ஒன்று சொல்லு எங்கே போவோம் ஹாரிஸ் என்ன சாப்பிட்றான் ஹாரிஸ் இப்படி என்னன்னு சொல்லுங்களேன் என்ன பேர் அதுக்கு ஆ தயிர் என்ன சாமான ஐயா ஐயா எனக்கு கை சுடுது இங்கே வா கை சுடுது அப்பா வச்சு சாப்பிட்றதுக்கு அப்பாவுக்கு கை எல்லாமே இருக்குது தள்ள இருக்கு அப்படி இப்படி எண்ணில் கொஞ்சம் நேரம் இல்லை ஐயா அப்படி அப்பா சாப்பிட முடியும் மட்டும் ஓகேவா ஐயா கொஞ்ச நேரம் ஐயா உன்னை கஷ்டப்பட்டு அப்பா பெத்தனானே இல்லை சுடுது ஐயா கை கை சுடுது ஐயா நல்ல பொடியன் தெரியுமா இந்த புள்ள இங்க பாய்யா இந்த புள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு சுடுதண்டோன்னே எனக்கு கை சுடுதண்டோன்னே இந்த மகன் உடனே எடுத்து தரான் அதுதான் அதுக்கு தான் மகன் தேவைன்றது என்னப்பா மகன் தானே எங்களோட இருந்து பார்க்க போறது என்ன மகன் ஆறா அப்பா அம்மாவையும் பார்க்க போறது மகன் ஊறுகாயோட தயிரை சாப்பிடுவாங்க மகன் அப்பா இங்க வா ஊறுகாய் நல்லா இருக்குதா ஊறுகாய் யாரா சாப்பிட்ற புளிக்கலையா இப்படி ஸ்டைலாக இருந்து சாப்பிட்றான்னு வரேன் பைக்குக்கு மேலே அவனும் ஸ்டைலான பொடியன் தானே என்னடா அவனுக்கு சொல்றத செய்யுங்களேன் என்னையா செய்யணும் என்ன செய்யணும் தீனியும் போட்டுட்டு எனக்கு தண்ணியும் எடுத்து கொண்டு வர குடிக்கிற தண்ணியும் எடுத்துட்டு வரணும் என்னப்பா இப்போ
குடிச்சு சீனி எல்லாம் கிட்ட ஒரு நிலையான மனதில் இல்லை ஒரு பைக்கில் உண்ட மனம் எல்லா பைக்கிலையும் மேலே பாஞ்சு கொண்டு இருக்குது இவன் எப்போ ஒரு பைக்கை கேட்குறானோ அப்போ கொடுப்போம் உனக்கு அது வரைக்கும் கொடுக்காம வச்சுருப்போம் பைக்கை சரியோ எனக்கு பைக் ஒன்று மனம் எனக்கு இது இருந்தா எது இதை போட்டிங்க வந்து எனக்கு தானே போட்டேன் ஐயா ஐயா இப்படி செய்வோமா ஐயா நாங்கள் நீ இப்போ இந்த பைக் எடுத்து நீ இது செய்கிற நேரம் இதை விற்பமே என் ஆக்களுக்கு காசுக்கு விற்று போட்டு அந்த காசை எடுத்து நான் மேரிசன் போய் பீட்சா சாப்பிடுவோம் ஓகேவா எனக்கு ஒரு கார் தந்துட்டு நான் சொல்கிறேன் ஒரு காரை எடுக்காத நீ இந்த எல்லா காரும் உண்டதானே ஐயா ஆ நீ எடுக்க அம்மா அப்பாட காசு எல்லாம் போகும் ஆ உழைக்குதுமா உடைக்குமா தானே ம் உடைக்கும் தானே இன்னும் கடைக்கு போட்டுட்டு கொண்டு வா வேணுமா ஆ இன்னும் கடைக்கு போட்டுட்டு கொண்டு வா என்ன கலைக்கு போட்டு இன்னும் தயிர் போட்டு வர சொல்றியா இன்னும் தயிர் போட்டு கொண்டு வரட்டா அவனுக்கு ஆ போட்டு கொடுங்க பிள்ளை சாப்பிடட்டும் இந்த பிள்ளைக்கு விட்டமின் ட்ராப்ஸ் வேண்டி கொடுங்க மயிரி வளர்றதுக்கு அவன் விட்டி ஒரு ஆம்பளையாக வர்றதுக்கு நான் ஒரு 4 பைட்டு கூட்டு நின்றுடுவேன் என்னய்யா இந்த பிள்ளைய வளர்த்து விடுவோம்னு பார்க்குறேன் நீ என்ன எப்படி சொல்கிற ஆ வளர்த்து விடட்டா உன்னை பெரிய ஆளாக வந்தால் என்ன செய்வ கேரியட் எடுப்பேன் ஆ கேரியட் எடுப்பேன் கேரியச் எடுப்பியா கேரியச் எடுத்து ஆரை ஏற்றிக்கணும் தெரியவ உங்களை அப்பாவே அம்மாவே உண்மையாவா எல்லாருமே ஏற்றுக்கொண்டு திரிவேன் எங்கே ஏற்றிக்கொண்டு தெரியவ இந்த போய் எங்கே நாங்கள் தாய்லாந்துக்கு நின்ற மறுக்கு போவேன் தாய்லாந்துக்கு நின்ற மாதிரியா ஓ சரி அப்போ விடுவோம் என்ன ஐயா மோட்டர் சைக்கிள் எடுக்காம விடுவோம் என்ன சரிதானே நீயும் கேட்டு என்ன கரைச்சல் தராத மோட்டர் சைக்கிள் எடுக்காம விடு என்ன விற்போம் என்ன ஓகே தானே டீலா ஓகே சரிதானே ஆரிஸ் வணக்கத்தை சொல்லி முடிச்சு விடு நாங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஆரிஸ் குட்டின்னு சொல்லிவிடு ஆ ரைட்டா ஓகேயா ஆரிஸ் சரியா ரைட் என்ன 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 பதவி சிக்கு ரயில் வேணாமா ஓ பாதவி ஒரு டான்ஸ் ஒன்று பழகி கொண்டிருக்குது இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால எதிர்காலத்தில் சந்திப்போம் ஏன்னா பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கு பாதவி தன்னை செதுக்கி கொண்டிருக்கு தன்னைத்தானே செதுக்கி அவள் என்ற மகள் வந்து இங்கிலீஷ் கிளாஸுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறாள் என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானும் மகளும் தான் டூராக வந்து இந்த நாட்டுக்கு நாடு வந்து வெளிக்கிடுவோம் எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால மகள்லாம் முழு டிரான்ஸ்லேஷனும் அப்போ வந்து பார்த்தோன்னா மகள் நீ இங்கிலீஷை பார்த்து படித்து முடி 2 பேரும் வெளிக்கிடுவோம் சரியா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அடிச்சு புதுசாக அடித்து பிச்சு அறிஞ்சு விட்ருவாள் பாதவி ஏன்னா பாதவி என்ன விஷயம் பண்ணாலும் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லக்கூடிய மாதிரிக்கு நானும் பாதவின்னு தான் சேர்ந்து நிறைய இடங்களுக்கு பயணம் செய்து நிறைய வீடியோ போடுவோம் என்னம்மா ஓ அப்போ அதுக்காக தான் பாதவியை இப்போ நான் ஒன்றும் நீ இப்போ விளையாடி கொண்டு தெரியாதேம்மா படிக்க வேண்டிய நேரத்தில் படி மற்ற நாங்கள் விளையாடுற நேரம் விளையாடி தெரியும் என்னம்மா சரி அடுத்த பதிவு அடுத்த பதிவில் விடைபெறும் நாங்கள் பாதவி கார்த்தி ஓ 3 கதிரை இந்த கதிரையை வந்து பார்த்தேன் கடையில் வந்து வர்ற கஸ்டமருக்கு இருக்கிறதுக்கு எடுத்து போடுங்கன்ட்டு கணக்காக இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்டபுளான கதிரை நல்லா இருக்கு என்னப்பா இதில் இருக்க கொண்டு போகலாம் அதாவது கையில் மடித்து கொண்டு ஈஸியாக கொண்டு போகக்கூடிய அந்த பெரியாக்கள்லேருந்து சின்னாக்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய மாதிரிக்கு நல்ல கம்ஃபர்டபுளும் கொடுக்குது நான் வந்து பார்க்க முதல்ல என்னத்துக்குன்ற மாதிரி இருந்து இப்போ வந்து பார்க்க எங்களுக்கே 3 கதிரையை எடுத்துருக்கிறோம் இந்த கதிரை உங்களுக்கும் தேவைன்னு சொன்னால் தொடர்பு கொள்ளலாம் நன்றி